ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ரசிக்கலாம் சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான திக்கான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 100 கிராம் சின்ன வெங்காயம், 2 முழு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், 4 தக்காளி, 2 சில் தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், தாளிக்கிறதுக்கு வடகம் எடுத்து வச்சுருக்கேன். குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள், தனியாத்தூள் எடுத்துருக்கேன். நான் இன்றைக்கி ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி அதை எடுத்து அரிசி கழுவுன தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போது குழம்புக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அது கூடவே நம்ம உரிச்சு வச்சுருந்ததில் பாதி சின்ன வெங்காயம், அதாவது 50 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, இதை ரெண்டையும் நல்லா பிங்கிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த 4 தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகு, சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், இது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காவை நான் நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கனால இப்போயே சேர்த்துருக்கேன். அது கூடவே உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த மசாலா வடையில் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இன்றைக்கி மிளகு வேறு சேர்த்துருக்கோம், அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம வதக்கி வச்சுருந்த மசாலாவை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு நான் ஒரு மண்சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது கூடவே வெங்காய வடகம் சேர்த்துருக்கேன். சப்போஸ் இந்த வடகம் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கோங்க. கூடவே நம்ம மீதி வச்சுருக்க வெங்காயத்தையும் பூண்டையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் நல்லா பிங்கிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ வெங்காயம் நல்லா பிங்கிஷ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காயம் தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் அரைச்சி சேர்க்கும் போது உங்களோட மீன் குழம்பு நல்லா திக்காக வரும். ரொம்பவே டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஜஸ்ட் 1 நிமிஷம் வதக்கினா போதும். ஏற்கனவே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம். ஸோ ஜஸ்ட் 1 நிமிஷம் வதக்கினா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த புளியை கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இது கூடவே இன்றைக்கி ஒரு மாங்காவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். எப்பயுமே மீன் குழம்புல மாங்காய் சேர்த்து செஞ்சிங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம போட்டிருக்க எல்லா மாங்காவும் ஒரு பாதி அளவுக்கு வெந்து வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு. நம்ம போட்டிருந்த மாங்காவும் நல்லா ஒரு பாதி அளவுக்கு வெந்து வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்களா, நம்மளோட மாங்காய் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை கழுவிட்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டு பரட்டி வச்சுருக்கேன். அந்த மீனை ஒன்றா சேர்த்துக்கோங்க. எல்லா மீனையும் சேர்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் அந்த மீனெல்லாம் குழம்புக்குள்ளே போகிற அளவுக்கு மட்டும் ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கரண்டி வச்சு கிண்டி விட்றாதீங்க. மீனெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ உங்களுக்கு தெரியுதா, ஜஸ்ட் ஒரு கொதி தான் வந்திருக்கு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடறேன். அந்த ஹீட்லேயே மீன் நல்லா வெந்துடும். இதுக்கு மேலே விட்டிங்க அப்படின்னா மீனெல்லாம் உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே அந்த சூட்லேயே இருக்கட்டும். இந்த குழம்பு மறுநாள் வச்சு அப்படின்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா நம்ம மீன் குழம்பு ரெடி. இப்போ மீன்லாம் எப்படி ரெடியாக இருக்குன்றதை காமிக்கிறேன். பார்த்தீங்களா, உடையாமல் கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு. ஸோ இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா உங்கள் மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரசித்து சமைங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.